சில்க் ஸ்மிதா இப்படிப்பட்டவங்களா? 1960 டிசம்பர் 2ஆம் தேதி ஆந்திரால ஏலூரு அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவங்க இவங்க. தன்னோட பள்ளி படிப்பை 4வது வகுப்போட நிறுத்த வேண்டியதா போயிருது குடும்ப சூழ்நிலையால. இவங்களோட பெற்றோர் சின்ன வயசுலேயே இவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையால சென்னைக்கு பிழைப்பு தேடி ஓடி வராங்க. ஸ்டார்டிங்ல சினிமால மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்த இவங்க பின்னாடி வினு சக்கரவர்த்தி மூலமா தமிழ் சினிமால பண்டி சக்கரம் அப்படின்ற படத்துல ஒரு கேரக்டர் பண்ணாங்க. வினு சக்கரவர்த்தியோட ஒய்ஃப் கிட்ட இங்கிலீஷும் வேற ஒருத்தவங்க கிட்ட டான்ஸும் கத்துக்கிட்டாங்க சில்க் ஸ்மிதா. ஆக்சுவலி இவங்களோட உண்மையான பேரு ஸ்மிதா மட்டும்தான். வண்டி சக்கரம் படத்துல இவங்களோட கேரக்டர் நேம் சில்க். ஸோ அப்பத்துல இருந்து சில்க் ஸ்மிதா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. தன்னோட வாழ்க்கையில பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. 1996ல இவங்களோட வீட்டிலேயே இவங்க பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப கடனாலையும் காதல் தோல்வியில குடிப்பழக்கத்தாலையும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூறப்படுது. பட் இதுக்கான கேஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. இவங்களோட வாழ்க்கையை மையமா வச்சு த டர்ட்டி பிக்சர் அப்படின்னு ஒரு படம் பல மொழிகள்ல ரிலீஸ் ஆச்சு. யாருக்கெல்லாம் இவங்களை பிடிக்கும் அப்படின்னும் இவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.